லட்சுமி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 8ல் இருக்கார், வக்கரமாக இருக்கனால வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்த விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 8ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய நமக்கு ஆசைகள் நிறைய தோணும். 8ல் வந்து கிரகங்கள் நிறைய இருக்கிறதோ 8ல் இருக்கிற ஒரு திசைகள் நடக்கிறதோ என்ன பண்ணணும்னா அதீதமான ஆசைகளை வந்து தூண்டி விட்டுரும். நம்ம செவனே இருந்தாலும் கூட இருக்கிறவங்க இவனை தூண்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆசைகளை தூண்டி விட்டு பிரச்சனை மாற்றதாக 8. ஸோ அதனால் வந்து அதீதமான ஆசைகளை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் வந்து இந்த வாரத்துக்கான விஷயம். ஏன்னா 8ல் அந்த கிரகங்கள் மாறுற வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 2ல் உள்ள கிரகங்களை வந்து நிறைய கிரகங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய இடியாப்ப சிக்கல்கள் ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ்லாம் வந்து போகும். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். 3ஆம் அதிபதி சூரியன் 8ல் இருக்கிறது 3 8 போது தந்தை சார்ந்த விஷயம், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம், கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணணும். 15ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயம், ஒரு கொஞ்சம் டென்ஷன்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எங்கன்னா வார்த்தை கொடுத்துட்டு மாட்டிப்பீங்க. தலைவா நீ வா, நான் 50,000 தானே கேட்குறேன்னு இப்போமே யாராச்சும் ஒருத்தவங்க ஃபோன் அடிச்சு வந்து உங்களுக்கு ஒரு 50,000 எனக்கு வேணுண்ணே அர்ஜென்ட்னே அப்படின்வான். நீங்களும் தான் நான்டுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் உயிர் எடுத்துருவான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தை கொடுக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். கொஞ்சம் டிலேனஸ் இருக்கும். ஏதாவது சொத்துக்கள் விற்கிறோம் வண்டி விற்கிறோங்கிற போதும் அதில் வந்து சின்ன சின்ன டிலேனஸ் இருக்கும். தாயார் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நடக்குதுங்க. மற்றபடி குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் 5ல் அதிபதியான சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது பெண்கள் விஷயங்களையும் சரி கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். அதுவும் அந்த கிரக கூட்டணிகள் இருக்கும்போது தேவையில்லாத குழப்பங்களும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. என்னென்ன எல்லாம் உள்ள அவாச்சோல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா எல்லாமே 8ஆம் இடத்துல இருந்துட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? மற்றபடி 6ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் உள்ள கேது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாதுங்க. ஏன்னா 1 நாள் என்பது தாயோட உடல்நிலை சார்ந்த விஷயம், உங்களோட உடல்நிலை சார்ந்த விஷயம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வண்டி வாகனம் ஓட்டும் போது அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிறதுக்கோ கொஞ்சம் எவனாச்சும் நம்ம ஒழுங்காக போனால் எவனை இடிச்சிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி கணவன் மனைவி உறவு, ஸோ கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்தோம்னாலும் கொஞ்சம் அந்த 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா சின்ன சின்ன இடையூறுகள் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் வந்து கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த ஒரு இன்னொரு 22ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறமா எல்லாமே ஒரு ரகமாக அந்த பக்கம் போயிடும். 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து அந்த பக்கம் போயிடும். ஸோ அதே வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்கும். அது வந்து ஒரு 30-40% உங்களுக்கு விலகும். ஸோ 22ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம்னா 9ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். மேற்படிப்பு பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் பேராசையை தூண்டும். ஸோ அதனால் வந்து இது வந்து நியாயமான ஆசைங்கிறத வந்து யோசித்து முடிவெடுக்க நல்லதுங்க. மற்றபடி 11ல் உள்ள செவ்வாய் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல லாபத்தை கொடுத்தாலும் பேராசையை தூண்டுறது தான் பெரிய விஷயம். நல்ல ரொட்டேஷன் மணிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னமே 8ன்னும் போதே பேராசை இருக்கும். தேவையில்லாத நம்ம தகுதிக்கு மீறின விஷயங்களை இறங்கி மாட்டிக்க போகிறோங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷம் பார்த்தோம்னா பிப்ரவரி 9ஆம் தேதி பிரதோஷம், மூதாதையர்கள் சம்பந்தமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம விட்டு விலகணும். அவங்க பாவங்கள் நம்ம விட்டு போனோம்னா பிரதோஷம் அன்றைக்கி வந்து ஒரு விபூதி கொடுக்குறதோ ஒரு தேன் கொடுக்குறதோ இல்லை ஒரு பால் வாங்கி கொடுக்குறதோ ஒரு பூ வாங்கி கொடுக்குறதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஈஸ்வரனுக்கு பண்ணும்போது இந்த தோஷங்கள்லாம் விலகி சிறப்பாக இருக்கும். நமது அடுத்த சந்ததிகள் சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி வெறும் காக்காவுக்கு சோறு வைக்காமல் வெளியில் போகும்போது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.